இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நல்ல விஷயம் பேசதான் உன்னை வர சொன்னேன். என்ன விஷயம்? கதிர் வேலை செய்யற ஓனர் இருக்கார்ல? ஆமா, உங்க ஹவுஸ் ஓனரும் அவர் தானே? அவரும் ஒரு கேஸ் ஏஜென்சி ஆரம்பிக்கலான்னு இருக்காரு. ஆனா அவரால தனியா பாத்துக்க முடியாது. ஒரு பார்ட்னரோட சேர்ந்து செய்யலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. பார்ட்னரா வர்றவரு 10 லட்சம் போடணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். நீ ஒரு 5 லட்சம் ரெடி பண்ணு. நான் அவர்கிட்ட பேசி பேலன்ஸ் 5 லட்சத்தை ஒர்க்கிங் பார்ட்னரா நீ இருப்பன்னு சொல்லி நான் சேர்த்து விடுறேன். நல்ல விஷயம் தானே. கதிரும் ஒன் ஆஃப் த பார்ட்னர்னா நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. நானும் அதான் நினைக்கிறேன். ஆனா பார்ட்னரா செய்யறதுக்கு 5 lakhs தேவைப்படுது. அப்படியா? கதிர் சில இடத்துல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டிருக்கான். ஆனா இன்னும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இது என்கிட்ட போன்லயே சொல்லிருக்கலாம்ல, நான் ரெடி பண்ணிருப்பேன். சரி இரு, என் அப்பாவுக்கு கால் பண்ணி 5 lakhs அனுப்ப சொல்றேன். உன் அக்கவுண்ட் நம்பர் சொல்லு. ஏய் வேணாமாயா? ஏய் தனா, மாயா, ரெண்டு பேரும் இங்க நின்று பேசிட்டு இருக்கீங்க? உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். என்ன பத்தியா? தானா என்கிட்ட சொன்னா, நீ ஒருத்தர் கூட பார்ட்னரா சேர்ந்து ஏஜென்சி ஆரம்பிக்க 5 lakhs தேவைப்படுதாமே. இல்ல, ஹவுஸ் ஓனர் கிட்ட நீ பேசிட்டு இருந்ததை இவ கேட்டிருக்கா. ஆமா மாயா, நானும் வெளியே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். என்கிட்ட முதலே சொல்ல வேண்டியதானே கதிர். உனக்கு ஒரு நல்லது நடக்கும்போது நான் ஹெல்ப் பண்ண மாட்டேனா? உங்க லைஃப்ல நீங்க புதுசா ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது என்னால முடிஞ்சது நான் செய்ய மாட்டேனா? நான் என் அப்பா கிட்ட பேசி பணம் வாங்கி தரேன். இல்ல அதெல்லாம் பண்ணாத, வேணாம். ஏன்டா வேண்டான்னு சொல்ற? ஏற்கனவே நீ எங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிட்ட மாயா. என்னாலதான் மாமா உன் மேல கோவமா இருக்காரு. இப்ப நீ பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றேன்னு வேற தெரிஞ்சதுன்னா அவர் கோவம் இன்னும் அதிகமா தான் ஆகும். கதிர் சொல்றதும் சரிதான் மாயா. நீ யாருக்கும் தெரியாம ஹெல்ப் பண்ணாலும் பின்னாடி அது வெளியில தெரியும் போது பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்போ 2 நாள்ல பணத்தை எப்படி ரெடி பண்ணுவீங்க? இன்னும் 2 இடத்துல கேட்டு பார்க்க வேண்டியதா. கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு மாயா, கடவுள் எங்களை கைவிட மாட்டார். சரி ஓகே, நீங்க பேசிட்டு கிளம்புங்க, எனக்கு டெலிவரி இருக்கு. நான் வரேன். வரேன் தானா?